அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோர் பகடம்னு கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்தோன்னா டிஎன்பிசி குரூப் டி எக்ஸாமுக்கு கடைசி 28 நாட்கள் இருக்குது. ஸோ இந்த 28 நாட்கள் பயன்படுத்தி எப்படி நீங்கள் படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இதன்படி நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த குரூப் டி எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கட் ஆஃப் ஈஸியாக ரீச் பண்ணலாம். சரிங்களா? கடைசி 28 நாட்கள் நீங்கள் படித்ததை எப்படி ரீகால் பண்ணலாம், படிக்காததும் இதுக்குள்ளே எப்படி சேர்த்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் படிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 வகையானதும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பற்றி முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியர் கட் வியூ உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நம்மளுடைய ஸ்டடி பிளானில் நம்ம டோட்டலாக 10 ஸ்கெடியூல் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்போம். அந்த கடைசி நான் நேற்று கூட ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன், எல்லோரும் லிசன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரிவிஷன் பார்ட் நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த இருக்கக்கூடிய அந்த ரிமைனிங் 4 ஸ்கெடியூல் பார்த்தோன்னா இதோடவே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன், டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் லிசன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே. இப்போ நமக்கு இந்த ரிவிஷன் ஸ்டடி பிளானில் ஆகஸ்ட் மாதம் நமக்கு இன்னும் நாளையிலேருந்து கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஆகஸ்ட் மாதத்தில் இன்னும் ஒரு 16 நாட்கள் இருக்குது. ஓகேங்களா? நாளையிலேருந்து கணக்கு எடுத்துக்கிட்டால் ஆகஸ்ட்டில் இன்னும் 16 நாட்கள் நமக்கு டைம் இருக்குது. செப்டம்பர் மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு 12 நாட்கள். நான் செப்டம்பர் 14 எக்ஸாம். ஓகேங்களா? செப்டம்பர் 14 எக்ஸாம் நான் 12 வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா கடைசி அந்த ஒரு நாள் நம்ம விட்டுறணும். ஓகேங்களா? 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கன்சிடரே பண்ணக்கூடாது. அந்த அன்றைக்கி நம்ம படிக்கவும் கூடாது முடிஞ்ச வரைக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த 13ஆம் தேதி நான் இதில் இன்க்ளூட் பண்ணவே இல்லை. அப்போ ஆகஸ்ட் 16 நாள், செப்டம்பரில் 12 நாள், இது மட்டும்தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மொத்தம் டோட்டலாக 28 நாட்கள். அப்போ இந்த 28 நாட்கள் நீங்கள் எப்படி படிக்கணுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்துக்கலாம். தமிழில் இந்த 28 நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 28 நாட்களில் தமிழில் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 நாட்கள் ப்ளஸ் 7 நாட்கள் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுருக்கேன். அதாவது நாலுலேருந்து படிக்க போகிற அந்த 28 நாட்களில் 21 + 7 பிரிச்சுருக்கேன். 21 அப்படிங்கிறது என்னன்னா, இங்கே பாருங்கள், இப்போ 6th ஸ்டாண்டர்ட் தமிழ், 7th ஸ்டாண்டர்ட், 8th, 9th, 10th, 11th, 12th இது எல்லாத்துக்குமே பாருங்கள் நான் 3 டேஸுங்க மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் 3 நாட்கள் நீங்கள் டைம் ஒதுக்க போகிறீங்க. ஸோ 3 நாளில் 6th 3 நாளில் தேவைப்படாது அப்படின்னா ஓகே, 2 நாளில் முடிச்சுட்டு மீதி இருக்கிறது நீங்கள் அடுத்த ஒரு நாள் 7th யூஸ் பண்ணிங்க. அது உங்களோட ஒரு நீங்கள் எந்தெந்த ஸ்டாண்டர்டு எவ்வளோ படிச்சிருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல. அதுக்கு தகுந்த மாதிரி டைம் பார்த்தோன்னா ஒரு நாள் முன்ன பின்ன உங்களுக்கு அதில் கம்மி பண்ணிவிட்டு இதில் அதிகமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் தோராயமாக எல்லாத்துக்கும் ஒரு 3 நாட்கள் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் அப்படின்னு எடுத்திங்கன்னா 3 டேஸ், 7th ஸ்டாண்டர்ட் தமிழ்னா 3 டேஸ். இது எல்லாமே நியூ புக் ஓல்டு புக் ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு தனியாக ஒதுக்கிறதுக்கான நேரங்கள் இங்கே கிடையாது. நியூ புக்குக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 80% நியூ புக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 20% பார்த்தோன்னா நீங்கள் ஓல்டு புக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த 20%ங்கிறது எதுக்காகனா, நம்ம நியூ புக்கில் இல்லாத தகவல் எக்ஸ்ட்ரா சேர்த்து படிக்கிறதுக்காக. ஓகேங்களா? அதனால் ஓல்டு புக்கு நீங்கள் மினிமம் பார்த்தோன்னா தேவையானது நம்ம படிச்சுக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட சேர்த்து பார்த்துக்கினா இன்னமும் பெட்டர். புரியுதுங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓல்டு புக்கோட கண்டென்ட் நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் அதையும் சேர்த்து பார்த்த மாதிரி தான். ஓகேங்களா? சரி, ஓகே. 6th ஸ்டாண்டர்டில் 3 டேஸ், 7th 3 டேஸ், அப்போ அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நமக்கு பார்த்தோன்னா மொத்தம் 21 நாட்கள் நமக்கு போயிடும். கரெக்டாக 21 நாட்கள் நமக்கு போயிடும். அப்போ லாஸ்ட்டு ஒரு 7 டேஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 28ல் கடைசி ஒரு 7 நாட்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன். அப்போ இந்த 21 நாட்கள் நீங்கள் முடிச்சுட்டு கடைசி ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் கலந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு நாள் முன்ன பின்னானா கூட இந்த 7 நாட்களில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சார் எனக்கு 21 நாளில் முடிக்க முடியல, 23 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, அப்போ கடைசி 5 நாள் தான் உங்களுக்கு இருக்கும் ஓவரால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. இல்லை சார் 4 நாள் தேவைப்படுது அப்படின்னா கடைசி 3 நாட்கள் தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. இல்லை சார் 28 நாள் எனக்கு தேவைப்படுதுன்னா அப்புறம் ஓவரால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கும்போது நல்லா ஆழமாக படிச்சுக்கணும். அப்படி நீங்கள் இன்கேஸ் அப்படி உங்களுக்கு டைம் பத்தலை அப்படின்னா. ஆனால் இதுதான் பார்த்தோன்னா நீங்கள் ஓவரால் எல்லாத்தையும் மறுபடியும் ஒருங்கிணைச்சு படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ் ஆச்சு நமக்கு டைம் இருக்கணும். ஆனால் 7 டேஸ் நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் 3 நாட்கள் நீங்கள் டைம் ஒதுக்கணும். இது உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு டைமுக்கு பார்த்தோன்னா முன்ன பின்ன மாறலாம். ஓகேங்களா? ஆனால் நான் தோராயமாக இது சொல்லியிருக்கிறது உங்களோட டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க. கிளியரா? ஸோ இது தமிழை பொறுத்த வரைக்கும். அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் கடைசி 28 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கிறது நான் கிளியராக சொல்லிட்டேன். 21 + 7. ஓகேங்களா? இந்த 21ல் இப்போ 6th ஸ்டாண்டர்ட் 3 டேஸ்னால் 6th எல்லாமே மொழித்திறன் பயிற்சி, நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அப்புறம் இலக்கணம் எல்லாத்தையும் ஏட்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணிடணும், நல்லா தரவாக பார்த்துக்கணும். என்ன கேள்வி கேட்டாலும் போட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட ஆரம்பிச்சிடணும். கிளியரா? ஓகேவா? ஸோ நாலுலேருந்து நான் உங்களுக்கு நான் டே 1, டே 2, டே 3ங்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டே 1
டே 2 டே 3 இந்த 3 நாளுமே உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் மட்டுமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்து டே 2 டே 4 5 6ல் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் தான், நியூ புக் அண்ட் ஓல்டு புக் எல்லாமே. சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து தமிழை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. அடுத்தது இதை நீங்கள் 10th ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 11th, அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் 3 நாள் தான் நீங்கள் டைம் எடுத்துக்கணும். அப்போ தான் மற்றதுக்கு நீங்கள் டைம் வந்து என்ன பண்ண முடியும், ஒதுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது ஜிகே பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள், உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 25 + 5 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? என்னது 25 + 3 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். 25 நாட்கள் ப்ளஸ் 3 நாட்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது கொஞ்சம் வந்து க்ரூஷியலான ஒரு விஷயந்தான். ஆக்சுவலாக வந்து இப்போ பாருங்கள், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உங்களுக்கு நான் 5 நாள் டைம் ஒதுக்கியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாலிட்டி 5 days, ஐஎன்எம் 5 நாட்கள், ஹிஸ்ட்ரி 5 நாட்கள், எக்கனாமிக் 5 நாட்கள், ஜியாகிரஃபி 5 நாட்கள் நம்ம டைம் ஒதுக்கியிருப்போம். 5 நாட்கள். நான் வந்து என்ன நினச்சேன்னா 4 நாட்கள் ஒதுக்கிட்டு 4 நாள் ஒதுக்கணும்னா 5 நாள் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அந்த 5 வந்து நான் என்ன பண்ணலான்னு இருந்தேன், இந்த லாஸ்ட் 3 டேஸ்ன்னு இருக்குல்ல, ஃபுல் ரிவிஷன் அப்படின்ட்டு அதில் சேர்த்து மொத்தம் 8 நாட்கள் ரிவிஷன் மாதிரி நான் பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக 4 நாள் நமக்கு பத்துமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்கள் ஈவன் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட சேர்ந்து நீங்கள் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது, அதுக்காக தான் இந்த 5 நாட்கள்ங்கிறது நான் ஒதுக்கியிருக்கேன். அது இல்லாமல் இந்த 5 நாட்கள் நீங்கள் தமிழும் சேர்த்து தானே படிப்பீங்க. ஓகேல? அந்த 5 நாளில் 3 நாள் தமிழுக்கும் நீங்கள் முடிக்கணும். புரியுதுங்களா? அதனால தான் உங்களுக்கு 5 நாள் நான் டைம் கொடுத்துருக்கேன். அப்போ என்னென்னா டே 1 டே 2 டே 3 டே 4 டே 5, அந்த டே 5க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பாலிட்டி முடிச்சிருக்கணும். புரியுதுங்களா? பாலிட்டி நீங்கள் முடிச்சிருக்கணும். இந்த பக்கம் மொதல் 3 நாளில் நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் தமிழையும் முடிக்கணும். புரியுதுங்களா? அட் ஏ டைமில் நீங்கள் 2மே நீங்கள் கவர் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ பாலிட்டி அப்படிங்கிறது 5 நாட்கள், ஐஎன்எம் 5 நாள். ஸோ 5 நாட்கள் நான் டைம் ஒதுக்கியிருக்கேன். சார் இதுக்குள்ளே வந்து சயின்ஸு மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்காது. இந்த சயின்ஸு மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸும் இதுக்குள்ளே நீங்கள் சைட் பை சைடாக படிக்கணும். அதுக்குன்னு வந்து பார்த்தோன்னா இவ்வளோ டைம் லிமிட்டில் அப்படிலாம் கிடையாது. சைட் பை சைடு உங்களால் சயின்ஸ் எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்த்துக்குங்க. மேக்ஸ் நீங்கள் எவ்வளோ பார்த்துருக்கீங்களோ அதை கவர் பண்ணிங்க. அதாவது டாப் 500 சம் சீரிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதுவோ இல்லை டாபிக் வைஸோ நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்களோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்களோ அதை ரீகால் பண்ணிங்க. ஆல்ரெடி நம்ம வந்து போட்ட கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸ் அது இதுன்ட்டு நீங்கள் எது நீங்கள் பார்க்குறீங்களோ பார்த்துக்குங்க. ஸோ இது எல்லாமே சைட் பை சைடு தான். ஏன்னா இதுக்குன்னு நம்ம டைம் லிமிட் ஒதுக்க முடியாது. ஏன்னா நம்ம சயின்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் வந்து பார்த்தோன்னா மார்க் உறுதியாக எவ்வளோ வரும், என்ன வரும், நம்மளால் வாங்க முடியுமாங்கிறது கூட நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. அப்படி இப்போ அவ்வளோ படித்தாலும் நம்மளால் உறுதியாக அதை வாங்க முடியுமாங்கிறது தெரில. அதனால் சயின்ஸு மேக்ஸும் அதில் இன்க்ளூட் பண்ணல. பட் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸும். பட் மேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இத்தனை நாட்கள் நமக்கு கிடையாது. கடைசி வரைக்கும் நீங்கள் அது மேக்ஸ் வந்து டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் நான் எங்கேயுமே ஒதுக்கல. கடைசி அப் டு டே 1லேருந்து டே 28 வரைக்கும் மேக்ஸ் டச் இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ 5 சம் 3 சம் 2 சம் அப்படிங்கிற மாதிரி ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள். ஸோ அதுக்கு டைம் லிமிட் கிடையவே கிடையாது. ஏன்னா அது ஒரே சப்ஜெக்ட் தான். புரியுதுங்களா? ஒரே சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்த மேக்ஸை ரீகால் பண்ணணும். புரியுதுங்களா? கிளியரா? ஆல்ரெடி நம்ம 500 சம் சீரிஸ் கொடுத்துருக்கோம்ல, அது ஃபுல்லாக ரீகால் பண்ணுங்கள். நான் வேணால் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், லாஸ்ட் ஒரு 28 days வந்து இந்த மேக்ஸ் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி அப்பப்போ ஒரு 4 சம் 5 சம் எல்லாமே கலந்து வர மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு டாபிக் வைஸ் இருக்கிற மாதிரி கூட நான் என்ன பண்ணுறேன், ரீகால் பண்ணுற மாதிரி நான் கொடுக்குறேன். ஆஸ் பர் டைம் பொறுத்து. புரியுதுங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஜிகேக்கு நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸுக்கு வந்து ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. சைட் பை சைடு உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதை பார்க்க முடியுமோ பார்த்துக்குங்க. 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துங்க. உங்களுக்கு தெரியுமாங்கிறது கொஞ்சம் பார்த்துங்க. புக் பேக் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்த்துங்க. ஒரு 2 தகவல் கொடுத்தா கூட சயின்ஸுக்கு ஏதாவது 2 தகவல் கொடுத்தா கூட நீங்கள் பார்த்து வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் சயின்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ டாப் 5 கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அதை முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அதேமாதிரி மேடம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த இது கொடுத்துருப்பாங்க, டாப் 5 ஜிகே கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அது முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருங்க, ரீகால் பண்ணிக்கங்க முடிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் ரீகால் பண்ணிங்க. டோட்டலாக வந்து மேடம் ஒரு 30 வீடியோ பதிவு கொடுப்பாங்க நினைக்கிறேன். இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தெரியல. ஐ திங்க் 27 கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் டெய்லியும் ஒரு வீடியோ பதிவு பார்த்துனா கூட நீங்கள் இந்த 28 நாட்கள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? மேடம் ஒரு 4-5 வீடியோ பதிவு கொடுப்பாங்க. டோட்டலாக ரவுண்டாக ஒரு 30 வரைக்கும் முடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து என்னது, நமக்கு மேக்ஸுக்கும் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே எல்லாமே. அப்போ டோட்டலாக முடிஞ்சிங்களா உங்களுக்கு? இது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? கிளியரா? ஸோ 30 days நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது, ஸோ இதில் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறோம் நம்ம. அப்போ அடுத்து வரக்கூடிய இந்த நாட்கள், ஓகேங்களா, அடுத்து வரக்கூடிய இந்த நாட்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப க்ரூஷியலான, ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு ரொம்ப நீடடாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம பெஸ்ட்டு நம்ம கொடுக்கணுங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுங்க. அவ்வளோதான்.
இந்த 28 நாட்களும் கரெக்டாக இந்த டைம் பீரியட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மேக்ஸிமம் முயற்சி பண்ணுங்கள். முடியல அப்படிங்கும்போது டக்குன்னு விட்டுறக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். 28 நாட்களும் நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ போராடி நம்ம படிக்க முடியுமோ படிச்சுட்டு அந்த எக்ஸாம் எழுதிட்டு வரணும். அதுதான் எனக்கு தேவை. அதை நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட கடமையை நீங்கள் செய்யுங்க. ரிசல்ட் வாட் எவர் இட் இஸ், அதை பற்றி ஒரே பண்ணாதீங்க. நம்ம கடமையை நம்ம செஞ்சிடணும். அப்போ தான் நமக்கு வாட் எவர் என்ன ரிசல்ட் வந்தாலும் நம்ம மனசு ஏற்றுக்கும். இல்லைன்னா ஐயோ இப்படி பண்ணிக்கலாமேன்னு மனசு அடிச்சுக்கும். ஸோ இந்த 28 நாட்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முயற்சி பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் கவர் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நான் பார்த்துட்டு போகணும் எழுதிட்டு வரேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் பண்ணுங்கள். நாலுலேருந்து டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நல்லபடியாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிங்க, சரிங்களா? அதேமாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4க்கான கிளாஸ் கேட்டே இருக்கீங்க சார். குரூப் 4க்கு அடுத்தது எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த குரூப் 2 படிக்காமல் குரூப் 4க்கு மட்டும் படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. அதை நான் தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன். நான் குரூப் 2 முடிஞ்சதுமே அந்த குரூப் 4க்கு உண்டான பிளான் நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதை நான் சொல்கிறேன். நான் தனியாக ஒரு வீடியோ பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் குரூப் 2 மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இல்லை குரூப் 4 மட்டும் படிக்கிறவங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தமிழும் 500 சம் சீரிஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு நம்ம அந்த குரூப் 2 பேட்சில் பார்த்தோன்னா உங்களுக்கு நான் ஆடியோவில் சொல்லியிருப்பேன். நான் அடுத்த ஒரு 4 ஸ்கெடியூலுக்கு உண்டான மெட்டீரியல் PDF எல்லாமே நெக்ஸ்ட் ஒரு 5 டேஸ்க்குள்ளே நான் குரூப்பில் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்ருவேன். ஆன்லைன்லேருந்து எல்லா மெட்டீரியல்லேருந்து எல்லாமே தேவையான நீடட் மெட்டீரியல் எல்லாமே நான் அனுப்பிச்சி விட்ருவேன். சைட் பை சைடு உங்களுக்கு எப்போ போல் டெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபுல் டெஸ்ட்டும் வரும். உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டும் நான் பார்த்தோன்னா உங்களுக்கு நான் மேடம்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம். ஏன்னா ஜியோகிராஃபி எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் டெஸ்ட்டு உள்ள கண்டக்ட் பண்ணி நம்ம கொடுப்போம் நம்ம. ஓகேங்களா? ஓவரால் கம்பைன் பண்ணி வர மாதிரியும் சரி, ப்ளஸ் பார்த்தோன்னா ஃபுல் டெஸ்ட்டுக்கு இருக்க மாதிரி சரி, கொஸ்டின்ஸ் பாட்டு வரும். அதை என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் அதை படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கிளியராக புரிஞ்சுங்களா? வேறு ஒன்றும் இல்லை, நல்லபடியாக படிங்க. ஸோ நாளையிலேருந்து டே ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் 30 டேஸ் நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க, அவ்வளோதான். கடைசி 30 நாட்கள் நம்ம என்ன பண்ண முடியுமோ நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துடலாம், அவ்வளோதான். ரிசல்ட்டை பற்றி எதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால இங்கே ஒரு மாற்றமும் நமக்கு இங்கே கிடைக்காது. புரியுதுங்களா? ஸோ அதனால் அதுக்கான சேஞ்சஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். புரியுதுங்களா? ஏன்னா நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கும்போதே நமக்கு ரிசல்ட்டில் நம்ம மேஜிக் நடக்கும்னு நான் சொல்லியிருந்தேன்னா அது எது வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் நடக்கலாம். திடீர்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு கூட நடக்கலாம். அதுக்காக தான் நம்ம பெஸ்ட்டை கொடுத்துட்டு வரணுங்கிறது. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். நாளையிலேருந்து ஃபுல் எனர்ஜியோட படிக்க ஆரம்பிங்க, ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி நம்மளோட பார்ட் ஆஃப் ஒர்க் சைட் பை சைட் நம்ம என்னென்ன கொடுக்கணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கிட்டே இருப்போம், ஓகேங்களா? இலக்கணம் நான் கொடுத்துட்டே இருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். தேங்க்யூ.